நேர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விமர்சனம் விடுதலை 2. விஜய் சேதுபதி, சூரி நடிப்புல, வெற்றிமாறனுடைய இயக்கத்துல, ஜெயமோகனின் துணைவன் அப்படின்ற மூலக்கதையை வைத்து படமாக்கப்பட்டிருக்கிறது தான் விடுதலை 2. அஃப்கோர்ஸ் ஏண்டா 2 அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். விடுதலை 1 போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. சூரி கதை நாயகனா அவர் கான்ஸ்டபிளா வராரு. அவருக்கும் மக்கள் படையினுடைய தலைவரா வரக்கூடிய பெருமாள் வாத்தியார் அப்படின்ற விஜய் சேதுபதிக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் கடைசியில் அவர் கைது பண்றாருன்றதோட முடிஞ்சிருக்கும் பகுதி 1. பகுதி 2 ரொம்ப சிம்பிள். அந்த பெருமாள் வாத்தியார் அப்படின்றவர் யார், அவர் ஏன் மக்கள் படை துவங்குறாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி எடுத்துக்கொண்டு வர்க்க பேதத்தையும் முதலாளித்துவத்தையும் எப்படி போராடுறாரு, அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்கிற கதை தான் இந்த பார்ட் 2. அதில் நிறைய கிளைக்கதைகள், அரசு சார்ந்த விஷயங்கள், இவர்கள் போராடுவதற்கான காரணிகள் இப்படி பலதை விளக்கக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவுட் அண்ட் அவுட் விஜய் சேதுபதின்ற ஒருத்த மனுஷன் அது தன்னுடைய ஷோல்டரில் தூக்கி சுமக்கக்கூடிய படமாகத்தான் இந்த விடுதலை 2 அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் அவர் கைதில் தொடங்குற இந்த படம், அவர் இன்ட்ராகேஷனுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவரை ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் ஏரியாவில் வச்சு விசாரணை செய்கிறாங்க. அரசுக்கும் அது தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரை வேறொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது காடு வழியாக போகும்பொழுது தன்னுடைய தொண்டர்கள் படை மூலமாக அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு, தப்பிச்சு போயிடுறாரு. இறுதியில் அரசுக்கு ஒரு நெருக்கடி வருது. அரசு என்ன பண்ணுது, இவர் என்ன ஆறாரு அப்படின்றத மையமாக வச்சு இந்த படம் முடியுது அப்படின்னு சொல்லலாம். இதில் விஜய் சேதுபதி நான் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை பற்றி விளக்கமாக இதில் பல இடங்களில் பேசுகிறாரு. படமே அந்த வர்க்க பேதத்தையும் முதலாளித்துவத்தையும் உழைப்பாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஜமீன்தாரர்களையும் எதிர்த்து பேசக்கூடிய படமாக இதை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பல இடங்களில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறாரு, பல இடங்களில் ரொம்பவே தூக்கி பிடிச்சிட்டாரோ அப்படின்ற எண்ணமும் நமக்கு நிறையா வருது. பல இடங்கள் அது தேரியாக நிறைய விஷயங்கள் பேசுது, விஷுவலாக பல இடங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்ற கேள்வியும் நமக்கு இங்கே எழுது. பக்கமாக வசனங்கள் நிறைய பேர் பேசுகிறது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. எல்லாருமே 200 பக்கம் நோட்புக்கு வசனங்களை பேசுகிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கடந்து வந்த பாதை, மக்களுக்காக போராடியவர்களின் வாழ்க்கையை சொல்லும் விஷயம் என்ன போன்ற கருத்துக்களை இந்த படம் உள்ளடங்கி கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. அதாவது அந்த கான்ஸ்டபிளாக வந்த சூரிக்கு ஒரு காதல் இருந்துச்சு, மலை மேலே இருக்கிற மலை ஜாதி பெண்ணோட. அதற்கு நடுவில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருந்துச்சு. இதுக்கு தாண்டி அவர் செய்ய வந்த கடமை, அவருடைய அந்த கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பிடிக்க வேண்டிய ஆளை எப்படி பிடிச்சி கொடுக்குறாரு, இப்படி பல கதைகள் தொட்டு அது ஒரு என்க்ராசிங் விஷுவல் மீடியம் என்டர்டைனராக இருந்துச்சு. பட் இது மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் அந்த காலகட்டங்கள், அதாவது 80, 70 காலகட்டங்கள் எப்படி இந்த மக்கள் படைகள் தோன்றின, அது எதற்காக போராடினா, அவர்கள் கையாண்ட விதங்கள் என்ன, போராட்டங்களின் வழி என்ன, அதனுடைய வழி என்ன அப்படின்றத விரிவாக பேசக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனாலேயே தெரியல, பல இடங்களில் மிகவும் நிதானமாக பயணிக்குது படம். லேகுன்னு கூட சொல்லலாம் ஒரு சில இடங்களில். ஆனால் வசனங்கள் ரொம்ப நறுக்கு தெரிச்சா போல இருக்குது. நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பல மேடைகளில், தெருமுனை கூட்டங்களில் பேசக்கூடிய பல கருத்துக்களை ஆணித்தரமாக இது மறுபடியும் உறக்க சொல்லியிருக்கு இந்த படம் அப்படின்றதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். விஜய் சேதுபதி ஒரு சாதாரண வாத்தியாராக இருந்து அவர் மக்களுக்காக, மக்களின் தலைவனாக தன்னை எப்படி மாற்றிக்கொள்கிறார், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சு வாரியருடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெற்றிமாறன் படங்களில் ஹீரோயினுக்கு எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கும். குறைந்த காட்சிகளே வந்தாலும் நிறைவான ஒரு மகிழ்ச்சி அந்த ரோல் நமக்கு கொடுத்துட்டு போகும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மஞ்சு வாரியர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் முதல் பகுதி பார்ட் 1 விடுதலை அவுட் அண்ட் அவுட் சூரியோட ஷோ அப்படின்னு சொன்னால், அவுட் அண்ட் அவுட் பார்ட் 2 விடுதலை அப்படின்றது விஜய் சேதுபதிக்கான படம். விஜய் சேதுபதி நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த பார்ட் 2 அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்தில் சில முக்கிய கதாபாத்திரங்கள் சில பேர் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக முதல் கட்டத்தில் பண்ணவங்களும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் நம்ம சொல்லணும், ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அரசுக்கும் இந்த தீவிரவாத குழுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் பாலமாக இருந்து அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணுறாரு, லாஸ்ட் மினிட் பிளான்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை, தர்ம சங்கடங்களை தவிர்க்க அவர் முயற்சிக்கிறாருன்ற விஷயங்களை இது கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னதாக வெற்றிமாறன் மக்களுக்கான படங்கள் பலதை பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு ட்ராமாட்டிக்காக, ஒரு கதைக்குள்ள ஒரு படமாக அதை சொல்லியிருப்பார். பட் இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரீச்சியாக போயிடுச்சோ, பல இடங்களில் ப்ராபகண்டா படமாக மாறிடுச்சோன்ற எண்ணம் வந்திருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக, தைரியமாக இந்த படத்தில் நிதானமாக சொல்லிட்டு போயிருக்காரு வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய இன்னொரு பலம் அப்படின்னு சொன்னால் இளையராஜாவுடைய பின்னணி இசை தான் சொல்லணும். ஏன்னா மலை சார்ந்த பிரதேசம், ஒரு இன்ட்ரிகிங்கான கதை, ஒரு ப்ராபகண்டா பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது பல இடங்களில் மெல்லிய இசையோட அந்த வயலின் பேஸோட அவர் அழகாக பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. பல இடங்களில் மௌனமே பேக்ரவுண்டாகவும் விட்டு வச்சிருக்காரு, எமோஷன் ஓவராக ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காகன்னு. இதையும் தாண்டி இந்த படம் பல இடங்களில் தனி மனித ஒழுக்கங்களை பற்றியும் பல இடங்களில் பேசுது. சில விஷயங்களை அடையணும்னா சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு சின்ன மெல்லிய கருத்தையும் இந்த படம் நமக்கு பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் கிட்டத்தட்ட 2 மணி 45 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம்
இதில் முதல் பார்ட், அதாவது அந்த ரைஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் விஜய் சேதுபதி, எப்படி அவர் அந்த இடத்த நோக்கி நகராருன்ற இடத்துல வந்து முதல் ப்ரீ இன்டர்வல் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். போஸ்ட் இன்ட்ரோல் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள். ஆனால் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, ஃப்ரண்ட்டும் பேக்குமா மாறி மாறி இந்த படம் ஃப்ளாஷ்பேக்கும் கரண்ட்டும் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு சில இடங்களில் சின்ன தொய்வு ஏற்படுது. எப்போ எங்கே எதை ட்ராவல் பண்ணுறாங்கன்ற கேள்வி நமக்கு பல இடங்களில் வந்துடுது. அதே நேரத்தில் விஷுவல்ஸ், வேல்ராஜனுடைய விஷுவல்ஸ் நம்மளை இதெல்லாம் மறக்கடிக்க செய்து படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ்களை. ஆக மொத்தம் இந்த படத்தை பொறுத்த மட்டும் எல்ரட் தயாரிச்சுக்கிற இந்த படத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதின்ற தனியொரு மனிதனும் அங்கும் இங்குமாக சூரி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன எமோஷனல் ரெஸ்பான்சஸ் டு விஜய் சேதுபதி அந்த கேரக்டராக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி இளையராஜனுடைய இசையாகட்டும், இல்லை வசனங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களால் இங்கு சுரண்டப்படுகிறார்கள், அதற்கு மக்கள் போராட வேண்டிய அவசியம் என்ன, கையில் ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இறுதியில் வன்முறையற்ற ஒரு வழியில் போராடினா நம்ம எப்படி ஜெயிக்கலாம், இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கி படம் ஒரு விஷயத்தை சொல்லுது. பல வழிகளில் இது பயணிக்குது. உண்மையாக சொல்லணும்னா அது போகக்கூடிய இடங்கள் பல இடங்கள் இருக்குது படம். ஆனால் அது போகக்கூடிய ரோடு பலதாக இருந்தாலும் இறுதி டெஸ்டினேஷன் ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிது. மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நம் வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு கருத்தை நோக்கி இந்த படம் முடியுதுன்னு சொல்லலாம். ஆக விடுதலை 1 எப்படி இருந்துச்சுன்னா, ஆஹா வா வா சூப்பர் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ஓகேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த பார்ட் 2 அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது என்னமோ தமிழ் சினிமாவினுடைய சாபக்கேடாகவே இருந்துகிட்டு இருக்கு. 1 2 மேட்ச் பண்ணுதா அப்படின்னா அந்த சீக்குவலில் மேட்ச் பண்ண முடியலன்னு சொல்லலாம். அதற்காக இந்த படம் மிச்ச படங்களை போல இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை துணிவோடும் தைரியமோடும் நிதானமாகவும் சொல்ல முற்பட்டு இருக்கும் படம் விடுதலை 2. திரையரங்குகளில் பார்க்கலாம். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் விடுதலை 2.